இது வந்து ஒரு ரிச் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ஆப்ஷனா இருக்கும். கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு ஒரு இரவில் ரிச் ஆக முடியுமான்னு கேட்டீங்கன்னா அவ்வளவுதான், நம்மளுக்கு முடியும். சேலரி ஏதாச்சும் வரும்ல, அந்த சேலரியை வந்து நீங்க முடிஞ்ச அளவு இது அது இதுன்னு நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணுமோ அதுலதான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஷேர் மார்க்கெட்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த பணக்காரனா ஆகுறது. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வெல்கம் டு அஞ்சன்ஸ் லென்ஸ் சேனல். எஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க தம்ப்நெயில் டைட்டிலே பார்த்துருந்துருப்பீங்க. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், மைக் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கிறேன். ஏன்னா போன வீடியோல வந்து மைக் மாட்டிருந்தேன், பட் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்கல சரியா. ஏன்னா நம்ம மைக்ரோஃபோன் வந்து ஃபோன்ல இருந்து வந்துச்சு, மைக் ஆன் பண்ண மறந்துட்டேன். அதனால இந்த வீடியோல செக் பண்ணிக்கிறேன். சரி, நம்ம இந்த வீடியோல நம்ம தம்ப்நெயில் டைட்டில் பார்த்த மாதிரி ஹவு டு பிகம் ரிச் அண்ட் எப்படி பணக்காரனா ஆகுறது, அதுதான் எப்படி பணக்காரன் ஆகுறது, பிளஸ் எப்படி காசு அதிகமா சம்பாதிக்கிறது, அதை பத்தி கொஞ்சம் பேச போறேன். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், தம்பி ஃபர்ஸ்ட் நீ ரிச்சா நீ பணக்காரனான்னு கேட்டீங்கன்னா இல்ல, பட் டெஃபினெட்லி பணக்காரன் ஆவேன். எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அந்த கான்ஃபிடன்ஸை உங்களுக்கும் தரலாம். அண்ட் நீங்களும் பணக்காரன் ஆகுறதுக்கு சில பல டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஃபாலோ பண்ணது. உனக்கு என்னடா எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டீங்கன்னா, எஸ், நான் சில ஒரு ஆராய்ச்சி எல்லாமே பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஒரு சில விஷயங்கள், அது எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் வைக்கிறேன். நம்ம வரலான்னு பேசாம வாங்க வீடியோவில் போகலாம். எஸ், நம்மளோட ஒரு ரிச் ஆகிறதுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு நைட் போதுமா, ஒரு இரவில் ரிச் ஆக முடியுமான்னு கேட்டீங்கன்னா எஸ், ரிச் ஆக முடியும். பட் அது வந்து எப்படின்னா, உங்களால் பேஸ்ட் ஆன் யுவர் லக், உங்க லக் இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு நாள் ஒரு நைட்ல ரிச் ஆக முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அந்த லாட்ரி, இப்போ கேரளாலாம் போனீங்கன்னா லாட்ரி இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா போடுவோம், ஒரே நாள் ரிச் ஆயிடலாம்ல. அந்த ஒரே நாள கோடீஸ்வரன் அவங்களும் இருக்கிறாங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் 10 வருஷத்துல கோடீஸ்வரன் அவங்க இருக்காங்க. பட் நம்ம வந்து அந்த லக்கு பேஸ் பண்ணி நம்ம கோடீஸ்வரன், அது வந்து நிரந்தரமா இருக்காது. எப்படி சொன்னோம்னா, அந்த காசு காலி ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், நம்மளுக்கு முடியும். அந்த லக்கை நம்ம பேஸ் பண்ணாம நம்ம வந்து லக் பிளஸ் ஹார்ட் ஒர்க் பிளஸ் ஸ்மார்ட் ஒர்க் அந்த வழியில போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து அந்த காசு ரொம்ப நாள் இருக்கும். பிளஸ் நம்மளுக்கும் இந்த ஆர்வம் வரும் சம்பாதிக்க. அதுதான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து பழைய சேனல்லையும் இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், அதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். நம்மளுக்கு வந்து மெயினா ரிச் ஆகிறது வந்து ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி, டெடிகேஷன், பேஷன்ஸ், இதெல்லாமே தேவை ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாமே நீங்க என்ன வேலை பண்றீங்களோ அந்த வேலையை மேல நீங்க ஃபுல் ஃபோக்கஸா இறங்கி பண்ணுங்க. அதான் ஒரு திருக்குறள் அது இருக்குமே, அந்த கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு ஒன்று இருக்கும். அது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரிதான், உங்க கடமை நீங்க செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க, பலனை கன்ஃபார்ம் வரும். நீங்க ஹார்ட் ஒர்க் கரெக்டான வேலை நீங்க பண்ணீங்கன்னா அந்த ஹார்ட் ஒர்க்கோட பலன் கன்ஃபார்மா வரும். அதே மாதிரி என்னோட கடமையை நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். இப்போ கூட யூடியூப்ல நீங்க வீடியோ பார்க்கறது என்னோட கடமை, நான் பண்றேன். அதே மாதிரி நீங்க என் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்க கடமையை நீங்க பண்ணுங்க. உங்க வேலை என்ன பண்றீங்களோ அதை ஃபுல் டெடிகேஷனோட ஃபுல் ஹார்ட் ஒர்க் வச்சு பண்ணுங்க. அண்ட் வந்து மெயினா உங்களுக்கு வந்து நீங்க ஒரு எப்படி சொல்றது, ஒரு வேலை பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணி உங்களுக்கு காசு கீசு ஏதாச்சும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படியோ வரும். அந்த சேலரி ஏதாச்சும் வரும்ல, அந்த சேலரியை வந்து நீங்க முடிஞ்ச அளவு இன்வெஸ்ட் பண்ண பாருங்க. உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 10,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. 10,000ல வந்து நீங்க 5,000 இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ஒதுக்கி வச்சுக்கணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும்னா, ஃபுல்லா அந்த 5,000 அப்படியே கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ அந்த 5,000 எடுத்து ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணா நம்மளுக்கு அது மேபி இப்போ கோல்டு இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம், சொல்ல முடியாது. அதனால அந்த 5,000 ஸ்பிட் பண்ணுங்க. 2,500 2,500 ஸ்பிட் பண்ணி கோல்டு சில்வர், 2,500 2,500 தனித்தனியா இந்த மாதிரி 2,000 2,000 அடுத்து ஒரு 1,000 அந்த மாதிரி ஸ்பிட் பண்ணி கோல்டு சில்வர் ஏதாச்சும் ஒரு அந்த ஷேர் மார்க்கெட்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த ப்ராஃபிட் ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுல இன்வெஸ்ட் பண்ணா கூட நீங்க அந்த கொஞ்சம் ஸ்லோவா உங்களுக்கு மணி ஏற ஏற நீங்க மேபி ரிச் ஆகலாம், கன்ஃபார்மா ரிச் ஆக முடியும். அதான் நீங்க இன்வெஸ்ட் பண்றது பொறுத்துதான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1,00,000 நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா அதுல 50,000 இன்வெஸ்ட் பண்றதுக்கே ஒதுக்கிடுங்க. அந்த 50,000 அப்படியே இன்வெஸ்ட் பண்ணி அது தொடாம விட்டுருங்க. நீங்க எப்ப ப்ராஃபிட் எதிர்பார்க்கணும்னா ஒரு லாங் டேர்ம் ஒரு லாங் டேர்மா இப்போ ஒரு கோல்டு வாங்குறீங்க, ஒரு கோல்டு வாங்கினா அதை வந்து ஒரு 10 இயர்ஸ் அப்படியே லாங் டேர்ம் இதுக்கு அப்படியே விட்டுறணும். அதுக்கு அடுத்துதான் நீங்க அந்த வேல்யூ போகணும், அப்பதான் இன்க்ரீஸ் ஆயிருக்கும்.
நீங்க மறுநாள் 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 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது டவுட். பட் இன்க்ரீஸ் ஆகும். பட் எப்படி சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு கிராஜுவல் இன்க்ரீஸ் இருக்காது. இன்க்ரீஸ் ஆகும் குறையும். அதே நீங்க ஒரு 10 இயர்ஸ் அப்படி ஒதுக்கி வச்சிடணும். அது இருக்கிறது நீங்க வாங்கினதே மறந்துடும். அப்படியே 10 இயர்ஸ் கழிச்சு நீங்க வாங்கினது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அதிகமாக வரல. அப்ப நீங்க ரிச்னு நீங்களே கன்சிடர் பண்ணுவீங்க. இது வந்து ஒரு ரிச் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா எங்களோட டீச்சர்ஸ் ஒரு சார்லாம் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த நாலேஜும் உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் தயவுசெய்து சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அந்த ஷேர் மார்க்கெட்லயே ஃபுல்லா மணிலா போட்டு அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கோல்டு, சில்வர், ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றது மூலம் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் மேபி உங்களுக்கு ஆசை ஏதாச்சும்னா லாட்ரி அதுலயும் ஓவரா நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணுமோ அதுல தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ நீங்க சும்மா எடுத்து இந்த மொபைல் போன், இந்த ஐபோன் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா எங்க காசு கிடைக்குமா? ஒரு நாள் ஐபோன் வாங்குனீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் வச்சு ஐபோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. மறுநாளைக்கு அந்த ஐபோன் ரேட் எவ்வளவு இருக்கும்? 50,000 அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க எப்போ உங்க கைக்கோ எலக்ட்ரானிக் பொருள் வந்துருச்சோ அப்பவே அதோட காசு கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தம். எஸ். ஏன்னா நீங்க எவ்வளவு லட்சம் போன் வாங்கினாலும் அது மறுநாள் அது கம்மி ஆகதான் செய்யும். ஸோ எலக்ட்ரானிக் டிவைஸ், இந்த கம்யூனிகேஷன் டிவைஸ் இதனால அவ்வளோவா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லு அதை வச்சு நீங்க ப்ராஃபிட் கெயின் பண்ண முடியும்னா இன்வெஸ்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணணும். லைக் எப்படின்னா நீங்க அந்த மொபைல் ஃபோன் இருந்தால் தான் உங்களுக்கு வேலையே நடக்கும் அப்படின்னா நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். எந்த தப்பும் இல்லை. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எதுல இன்வெஸ்ட் பண்ணணும், எதுல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. லாட்ரியில இன்வெஸ்ட் பண்ணலாம், பட் ஓவரா இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்க வந்து ஒரு அளவு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். எதுவும் அதான் ஒரு அளவுக்கு மீதான அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இது பண்ணணும். என்னடா இவ்வளவு நாள் எப்படி வாட்ச் ஹவர்ஸ் கெயின் பண்றது, திடீர்னு விளாக் போடுற ஒரு மாதிரி கண்டென்ட்டா போட்டிருந்தேன், இப்ப திடீர்னு என்னன்னா ஒரு மாதிரி கண்டென்ட் டிஃப்ரெண்டா போறேன்னு கேட்காதீங்க. சரி, நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதான் ஏன்னா இப்போ நம்மளுக்கு காசு இருந்தால் தான் எல்லாமே கிடைக்கும். காசு தான் நம்மளோட மதிப்பே தரும். அதனால அந்த காசை அதிகப்படுத்துறதுக்கு சில வேஸ் இருக்கு. அந்த வேஸ் எல்லாம் சொல்லியிருந்திருப்பேன். அண்டு அடுத்தவே என்னன்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து இந்த இப்ப நீங்களும் பார்த்துருந்துருப்பீங்க, எலான் மஸ்க் வந்து 1 trillion ஆயிருப்பாரு. அந்த 1 trillion ஆனதே நானே ஷாக் ஆயிட்டேன். அடுத்து நம்மளும் ஆகும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சிருக்கேன். அதுதான் நீங்க அந்த 1 trillion அந்த மேல ஒரு ஹை எய்மா வச்சுக்கோங்க. லோ எய்மா ஒரு 1 lakh சம்பது அந்த மாதிரிலாம் ஹை எய்மா வச்சுன்னா அந்த ஹை எய்ம்ஸ் அதே மாதிரி எய்ம் நீங்க அச்சீவ் பண்ணிட்டே போகணும். சென்டர்ல வந்து நிறைய தடங்கள் கூட வரலாம். அந்த தடங்களை ஏதாச்சும் தள்ளிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். மெயின் வந்துட்டு காசு, அதான் ரிச் ஆகுறதுக்கு இந்த வீடியோல சொல்லியிருந்திருப்பேன். இதுதான் ரிச். அவ்வளவா எனக்கு பேச தெரியல, ரொம்ப வளர்றேன் அது இதுன்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். எப்படியோ இந்த வழிகள்லாம் நீங்க பண்ணீங்கன்னா ரிச் ஆகுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ், வேற ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் இருக்குன்னா மறக்காம கமெண்ட்ல கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். முடிஞ்சா அடுத்த வீடியோலையும் உங்களுக்கு அந்த கமெண்ட்ஸ் ஏதாச்சும் டவுட் கேட்டீங்கன்னா அதோட வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன பண்றீங்களோ அதை முழு ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் இதை வச்சு பண்ணுங்க. முழு ஃபோக்கஸாக பண்ணுங்க. உங்களுக்கு கன்ஃபார்மா ரிச் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. இதுதான் நம்மளோட வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை மோட்டிவேட் பண்ணி, நம்மளும் மோட்டிவேட் ஆகி உங்களையும் நான் மோட்டிவேட் பண்ணி எல்லாமே மாஸ் பண்றேன். இப்போதான் பிரியாணி சாப்பிட்டேன் அதனால இன்னைக்கு. அண்டு எப்படியோ இந்த வீடியோ நீங்க சாட்டர்டே பார்த்துருப்பீங்க. நான் முகரம் நாள் தான் இந்த வீடியோ வச்சுட்டு இருக்கேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு மாசான வீடியோவில் சந்திப்போம். அத்துடன் உங்கள் அஞ்சன் லென்ஸ். நன்றி, வணக்கம், பாய் பாய். நீங்களும் பணத்து மேல ஆர்வம் வச்சு உங்க வேலையை நீங்க பண்ணுங்க.